இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நான் இங்கே சோஃபாலே படுத்துக்கிறேன். நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. என்னது இவ்ளோ நேரம் ஆகுது? இன்னும் சிபி சார காணுமே. எங்க போனாருன்னு தெரியலையே. ஹாய். என்ன தமிழ், சிபிய தேடிட்டு இருக்கியா? நான் இந்த வீட்ல இருக்கும்போது சிபி எங்க போயிருப்பா சொல்லு. இருந்தாலும் சிபி ரொம்ப மோசம். இன்னுமா புரியல? உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. சிபி என்னோட ரூம்ல தான் இருக்கான். தாலி கட்டிட்டா நீ அவனோட ஒய்ஃப் ஆயிடுவியா? அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி. ஜனாமாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக கட்டினது. ஆனா மனசளவுல சிபிக்கு எப்பவுமே நான் தான். இந்த ஜென்மத்துல நான் தான் சிபியோட ஒய்ஃப். அதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான், சீக்கிரமே என் கழுத்துல தாலி கட்ட போறான். அவனுக்காக நீ வெயிட் பண்ணி ஏமாந்துராத. உன்னை பார்த்தா கூட தான் பாவமா இருக்கு. சீக்கிரமா இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வேற பையனை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. பாவம். எலவு காத்த கிளின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காத்து காத்து ஏமாந்துற போறேன். என்ன, நான் வரட்டா? என்னோட பேபி தனியா இருப்பான். பேபி, நான் வந்துட்டேன். தமிழ், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? தமிழ், அழாத. முதல்ல விஷயத்த சொல்லு. ஜனமா, சிபி சார். சிபி என்ன பண்ணா சொல்லு தமிழ். ஜனமா, சிபி சார காணோன்னு இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். கால் பண்ணி பார்த்தாலும் போன் எடுக்கல. ஆனா இப்போ அவரு சம்யுக்தா ரூம்ல இருக்காரு. அது மட்டும் இல்ல, சம்யுக்தா என்ன பார்த்து கிண்டல் வேற பண்ணிட்டு போற. ஜனமா, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஜனமா, எனக்கு சுத்தமா முடியல. சிபி, சம்யுக்தா ரூம்ல இருக்கிறத நீ பாத்தியா? அந்த அசிங்கத்தை வேற நான் பார்க்கணுமா? அதான் சம்யுக்தாவே சொல்றாளே. சம்யுக்தா சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவியா? தமிழ், சிபியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கூட வா. ஜனமா, பாரு. பார்த்தல, இதுதான் சிபி. சிபி உன்னை பயமுறுத்துறான். நீ வீக்கா இருக்கிறது தெரிஞ்சு அந்த சம்யுக்தாவும் தனக்கு அதை சாதகமா பயன்படுத்திக்கிறா.
தமிழ், அத நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். இல்ல சொன்னாமா, அவ அவ்வளவு கர்வமா இவர் ஏன் கூட தான் இருக்காருன்னு சொன்னா. அப்படி சொல்லும் போது என்னால நம்பாம இருக்க முடியல. பொய் சொல்றவங்களே அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நீ அழணும். இல்ல ஜனமா, எனக்கு இதெல்லாம் தேவையா? ரொம்ப அசிங்கமா இருக்கு. என் அம்மாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் ஜனமா, நான் போறேன். நான் ரொம்ப மரியாதையா வளர்ந்த பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்த கூட எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. தப்பானவங்க கூட சண்டை போடுறத கூட ஒரு அசிங்கம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த சம்யுக்தா கூட சக்காலத்தி சண்டைய போட முடியாதுமா. சரி தமிழ், நீ போ. உன்னால ஃபைட்லாம் பண்ண முடியல, அவ்வளவுதான் உன்னோட தைரியம். நீ போ தமிழ், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னமோ அவன் தங்கச்சிக்கே கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி எப்படி ஓடி ஆடி பரபரப்பா வேலை பார்க்கறான் பாரு. பா விடுங்கப்பா, யாரு என்ன வேலை பார்த்தாலும் இந்த பார்ட்டி நடக்காது. எப்படிம்மா சொல்ற? அந்த தமிழ் வரமாட்டாப்பா. அந்த தமிழ் வந்தா தானேப்பா இந்த பார்ட்டி நடக்கும். என்ன? அதான் எப்படி? முத்தம்மா, அம்மா இது வரேம்மா. தமிழ், முத்தமா, இந்தம்மா காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூ.